Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 3rd chapter, exercise 3.11 first sum second subdivision பார்க்கலாம் 5x plus 7 by x minus 1 equal to 3x plus 2 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த x minus 1 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே 5x plus 7 equal to x minus 1 into 3x plus 2. இப்போ 5x plus 7 equal to இதை மல்டிப்ளை பண்ணோம்னா x into 3x 3x square plus 2 into x 2x minus 1 into 3x minus 3x இங்கே minus into plus minus 1 into 2 2 இப்போ இங்கே 3x square plus 2x minus 3x minus 2 இப்போ இங்கே 3xல 2x போச்சுன்னா 1x அப்போ 3x square minus x minus 2 இப்போ நம்ம இந்த டேர்ம் இப்படியே வச்சுக்கிறோம். இந்த 5x plus 7 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ 3x square minus x minus 2 minus 5x minus 7 equal to 0. இப்போ இதில் வந்து இங்கே 3x square அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது மைனஸ் இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 5x இருக்குது. ரெண்டும் சேம் சைன், ஆட் பண்ணி அதே சைன். இப்போ 5x plus 1x 6x, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 6x. அதே மாதிரி இங்கே minus 2 minus 7 இங்கே ரெண்டும் சேம் சைன். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 7 plus 2 9, சைன் வந்து மைனஸ். அப்போ 3x square minus 6x minus 9 equal to 0. இப்போ நம்மளுக்கு நம்ம அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ax square plus bx plus cங்கிற ஃபார்முக்கு வந்துடுச்சு. ஆனால் இங்கே x ஸ்கொயருக்கு வந்து 3ன்னு இருக்குது. இங்கே நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான் வரணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக 3ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னா இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா இங்கே வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இது 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 3s are 6. அப்போ 2x மைனஸ் இங்கே 3 3s are 9. அப்போ மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை இந்த சைடு கொண்டு வந்துடணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 3. இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 1/2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை ரெண்டு சைட்லேயும் ஆட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து 1/2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2 தான். 2 மைனஸ் எடுத்தாலும் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதனால் வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்தாலே போதும். அப்போ 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு இந்த 1/2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 2. அப்போ இங்கே 2வும் கேன்சல் ஆயிரும், 1 இருக்கும். இப்போ இந்த 1 ஸ்கொயரை தான் வந்து நம்ம இந்த ரெண்டு சைட்லேயும் ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் இந்த 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 3 ப்ளஸ் 1 ஸ்கொயர். இப்போ இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 1 இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சும் போடலாம், இல்லை a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு அப்படியேவும் எழுதிடலாம். இப்போ இது வந்து a ஸ்கொயர், இது b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a வந்து எக்ஸு, அப்போ b வந்து 1, அப்போ 2x. அப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபேக்டர் கண்டுபிடிச்சாலும் அதே தான் வரும். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர்னு வரும். ஈக்குவல் டு இங்கே 4. இப்போ ரூட் எடுக்கணும். இப்போ இங்கே டேக்கிங் ரூட் எடுத்தோம்னா இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1 வரும். இது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4னு வரும். அப்போ ரூட் 4 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 2னு போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1 3. அதுவே மைனஸ் 1னு போட்டோம்னா மைனஸ் 2னு போட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 இங்கே இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் 1 வந்துன்னா ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ மைனஸ் 2ல் 1 போச்சுன்னா மைனஸ் 1. அப்போது 3,1 தான் எக்ஸோட வேல்யூ. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.